மகாபாரதத்துல கர்ணனை தானத்தின் சக்கரவர்த்தின்னு சொல்றோம். ஏன் தெரியுமா? ஒரு முறை கிருஷ்ணரும் அர்ஜுனரும் கர்ணனை பாக்குறதுக்காக கர்ணன் வீட்டுக்கு போறாங்க. அப்போ பயங்கரமான இடி மின்னல் மழை. அப்போ கிருஷ்ணருக்கு ஒரு ஐடியா. இந்த சமயத்துல கர்ணனையும் அர்ஜுனனையும் பரிசோதிச்சு பார்த்தா என்ன அப்படின்னு கர்ணனோட வீட்டுக்கு போய் கதவை தட்டி கர்ணன் வெளியில வந்த உடனே, கர்ணா அர்ஜுனா ரெண்டு பேரும் கேளுங்க, நான் ஓட்டிட்டு வந்த ரதத்தோட சக்கரம் மண்ணுல சிக்கிக்கிச்சு. இப்போ இதை வெளியில எடுக்கணும்னா ஒரு மரக்குச்சி வேணும், ரெண்டு பேரும் போய் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு. கர்ணன் ஒரு பக்கமும் அர்ஜுனன் இன்னொரு பக்கமும் போய் மரக்குச்சியை தேடுறாங்க. ஆனா பயங்கர காத்தும் மழையுமா இருந்ததுனால அங்க எந்த ஒரு மரக்குச்சியுமே ரெண்டு பேருக்குமே கிடைக்கல. திரும்பி வந்த அர்ஜுனன், கிருஷ்ணா எந்த மரக்குச்சியுமே கிடைக்கல அப்படின்னு சொல்றாரு. ஆனா யோசிச்சுட்டே இருந்த கர்ணன் தன் வீட்டுல தன்னோட ரதம் நின்னுகிட்டு இருந்தது இல்லையா, அந்த ரதத்தோட மர அச்சை உடைச்சிட்டு போய், இந்தா கிருஷ்ணா மரக்குச்சி, ஓ ரதத்தை காப்பாத்திக்கோன்னு சொல்றாரு. உடனே அந்த குறும்பு சிரிப்போட கிருஷ்ணர் சொன்னாரா அர்ஜுனன் கிட்ட, தனக்கு இருக்கிறத கொடுக்கறது தான் தானம்ன்றது கிடையாது, தனக்கு தேவையானதை விட்டு கொடுக்கறது தானத்திலேயே சிறந்த தானம். இந்த சம்பவமே கர்ணனோட கொடைக்கு ஒரு சிறந்த உதாரணம்னு அர்ஜுனன் கிட்ட சொன்னாரு. அர்ஜுனனும் அதை ஆமோதிச்சான். இந்த அளவுக்கு தான தர்ம காரியங்கள் செய்யறது யாரு? உங்களுக்கு தெரிஞ்ச சரௌண்டிங்ஸ்ல யாராவது ஒருத்தர் இருந்தா கூட கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த காலத்துல